நீலாம் நல்லவரோட எஸ்டி ஃபிலிம் சார் தயாரிச்சிருக்காங்க. எல்லாமே பெரிய பெரிய டெக்னீஷியன், எல்லாமே எல்லாம் ஒரு அண்ணன் தம்பியாக தான் ஒர்க் பண்ணோம். இதில் யாருமே வந்து ஏக அண்ணன், கனி அண்ணன், நாகேந்திர அண்ணன், எல்லாம் வில்ல அண்ணன், எல்லா அண்ணனுமே அண்ணங்க தான் எனக்கு. இது வந்து ஒரு படமாக போய் பண்ணல. என்னங்க, பாஸ்கர் அண்ணன், ஜெயரவி அண்ணன், அவர் நடிக்கலனால அவர் பக்கத்தில் இருந்து ஊக்கம் ஏதாவது ஃபோன் பண்ணிக்கிட்டு இருப்பார். திடீர்னு நைட்டு 11 மணிக்கு ஃபோன் அடிப்பார், இருந்தால் தம்பிகிட்ட பேசுவான் அப்படின்ட்டு. அதனால் வந்து எல்லாமே வந்து ஒரு அண்ணன் தம்பிகளாக தான் இருந்தோம். இன்னொரு அண்ணன் கருண்ணே, அது பக்கத்தில் உட்காந்துருக்க அண்ணன், எல்லாமே வந்து ஒரு 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 படமாவோ, ஒரு டேரக்டர், ஒரு மியூசிக் டைரக்டர், இவர் ஹீரோ, இவர் வில்லன், இவர் வந்து இவர் அப்படிலாம் எதுவுமே பார்க்காம எல்லாம் அவங்கவுங்க வேலையை பார்த்தோம். எங்கள் பெரிய தம்மை நாகேந்திரனை வந்து எல்லாத்தையும் திரைச்சி நீட்டாக கொண்டு வந்திருக்காப்புல. படம் நல்லா வரணும், அது உங்கள் கையில் நீங்களாம் ரெடி பண்ணுவீங்க. நன்றி, வணக்கம். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு படத்தில் கடைசி உதவியாளன், அப்போ அந்த போட்டிக்கிட்டெல்லாம் தூக்குறதுக்கு வச்சுருந்தாங்க. அந்த படத்துக்கு நடிக்கக்கூடிய நாயகனை ஒருத்தன் பைக்கில் கூப்பிட்டு வரான். ஆள் பார்த்தா நல்லா ஸ்டைலாக ஃபிட்டாக ஒருத்தன் கூப்பிட்டு வரான். நான் சொன்னேன், நாயகனை விட இந்த பையன் நல்லா இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக டைரக்டர்கிட்ட போய், சார், ஆமாம் வச்சுருக்கேன் அவனுக்கு 94 டைரக்டர்கிட்ட போய் சும்மா இல்லாமல், சார் அந்த அவரை விட இந்த கூட்டிகிட்டு வந்த ஒரு யமஹா பைக்கில் வேறு வந்தாங்களா, எனக்கு யமஹா பைக் ரொம்ப பிடிக்கும், அந்த கூட்டிகிட்டு வந்த பையன் நல்லா இருக்கான் சார், அவனை ஹீரோவை போட்டலாம் சார் அப்படின்னு என்னைய வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. அந்த கூட்டிகிட்டு வந்த பையன் தான் நாகேந்திரன். அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அவனுக்கு தகவல் தெரிஞ்சிருக்கு, என்ன நண்பா அந்த மாதிரி என்னை பற்றி ஏதோ சொன்னீங்களா, அதனால் உங்களை கிளப்பிட்டாங்களாமே அப்படின்னா. ஆமாம், இது எப்போவுமே இது என் பிரச்சனை, உள்ளே வச்சிருக்கவே முடியாது, அப்படியே சொல்லிடுவேன். அப்புறம் கால மாற்றங்கள் நிறையா அப்படியே போயிட்டு இருந்தது. ஒரு நாள் திடீர்னு வந்து இந்த மாதிரி படம் பண்ண போகிறேன் அப்படின்னா, சரி பண்ணு, இல்லை அதில் நீ நடிக்கணும், காமெடியெல்லாம் பண்ண அதை கிளம்பு அப்படின்னு. எனக்கும் இப்போ சார் சொன்ன மாதிரி இவன் வேலை பார்த்த படங்கள் எல்லாமே வேறு மாதிரி கமர்ஷியல் படங்கள். நான் அப்படி தான் நினச்சிருந்தேன், என்ன கதை பண்ணியிருக்க போகிறான், என் தேவை ஒன்று சொல்லுவான் அப்படின்னு சொல்லி போயிட்டு வாடான்ட்டேன். அப்புறம் திரும்ப வந்தான், என்னடா அப்படின்னா, இல்லை நீ பண்ணணும் அப்படின்னா. இல்லை, எனக்கு பெரிய நம்பிக்கை இல்லாமல் இருந்தது. நண்பனாக எனக்கு ரொம்ப பிடிக்கும், படைப்பாளியாக எனக்கு பெரிய நம்பிக்கை இல்லாமல் இருந்தது. அதுக்கப்புறம் கேஷுவலாக பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு விஷயம் சொன்னான். மாப்பிள்ள, 20 வருஷத்துக்கு முன்னாடி மதுரையில் நட்புக்காக கொலை பண்ணாங்க, திருநெல்வேலி தூத்துக்குடியில் ஜாதிக்காக பண்ணாங்க, திருச்சியில் ரவுடிசத்துக்காக பண்ணாங்க, கோயம்புத்தூரில் தொழிலுக்காக கொலை பண்ணாங்க, விழுப்புரம் கடலூரில் அரசியலுக்காக பண்ணாங்க, சென்னையில் மட்டும்தான்டா காசுக்காக கொலை பண்ணாங்க. ஆனால் இன்றைக்கி காசுக்காக கொலை பண்ணுறது தமிழ்நாடு பூரா பரவிருச்சுடா. பழிக்கு பழி வாங்குறேன்னு நேருக்கு நேரம் நின்று வெட்டுறவனை கூட நம்ம மன்னிச்சிடலாம். ஏன்னா வந்து வெட்டுறவனுக்கு இதுக்கு தான் வெட்டுறோன்னு தெரியும், வெட்டப்படுவனுக்கும் இதுக்கு தான் நடக்குதுன்னு தெரியும். ஆனால் இப்போ அப்படி இல்லை, எவன் வெட்டுறான்னு யாருக்குமே தெரிய மாட்டேங்குது, ஏன் சாகுறோன்னு தெரியாமலே ஒரு உயிர் போகுதுடா அப்படின்னா. கொஞ்சம் நிமிர்ந்து உட்கார்ற மாதிரி இருந்துச்சு. என்னடா என்னமோ ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்கானே அப்படின்னு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து ஒரு விஷயம் சொன்னான். ஆய்வு பண்ணி பார்த்ததில் காவல்துறை அதிகாரிகளின் பிள்ளைங்க தாண்டா மேஜராகவே கிரிமினலாக இருக்காங்க நிறைய இடத்துல. அதில் ஒரு பெரிய பகுதி இருக்குடா, தன் தகப்பன் போலீஸ்காரன் அப்படின்னா நமக்கும் அந்த பவர் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு அந்த பசங்க பண்ணுற அட்ராசிட்டிஸ் தாங்க முடியலை, இதுக்கு இதெல்லாம் எக்ஸாம்பிள்னு சொல்லி ஒரு விஷயத்தை எடுத்து வச்சுக்கிட்டே இருந்தான். ரொம்ப வியந்து போனேன். அவன் மேலே பெரிய மரியாதை வந்துச்சு. அப்போ தான் ஒன்றுமே பேசலை, எப்போ வேணாலும் போவோம்டா ஷூட்டிங்க்கு, வா போவோம் அப்படின்னு ஆரம்பித்தது தான் அந்த படம். இதற்குள்ளே இந்த டைட்டிலை பார்த்து நீங்கள் எந்த விதமான எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் உள்ளே வரணும்டா, அதனால தான்டா இப்படி ஒரு டைட்டில் வச்சு. நான் இந்த டைட்டிலுக்கு பெரிய எதிரி நான் தான். என்னடா இப்படி ஒரு படம் பண்ணிட்டு எதுக்குடா அந்த டைட்டில், இல்லை ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு உள்ளே வந்துடக்கூடாது, சாதாரணமாக நீ என்னை முதல்ல எப்படி நினச்சியோ, என்ன பண்ணியிருக்க போகிறான் அப்படின்ற மாதிரி உள்ளே வரட்டும், வந்ததுக்கப்புறம் இந்த விஷயத்தெல்லாம் பார்க்கட்டும் அப்படின்னா. அவ்வளோ பெரிய ஆய்வு பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம். இன்னும் ஒரு 20 ஆண்டுகள் கழித்து நம் சினிமாவுக்கு வரக்கூடிய அடுத்த தலைமுறை ஏதாவது ரெஃபரன்ஸ் வேணுன்னா எடுத்து பார்க்கக்கூடிய ஒரு திரைப்படம். அவ்வளோ உழைச்சான் அந்த படத்துக்கு. எனக்கு அவன் மேலே பெரிய மரியாதையே வந்தது. நான் சொன்ன நண்பன்றதை தாண்டி ஒரு பெரிய படைப்பாளியாக இவனுடைய முதல் அடி தமிழ் சினிமாவில் ரொம்ப ஆழமாக இருக்கும்னு நம்புகிறேன். இறைவன் அதுக்கு இன்னும் பலத்தை கொடுத்து இந்த படத்தை கொண்டு வந்து சேர்க்கணும். அதற்கு உங்களுடைய முழு ஆதரவும் வேணும். நீங்களும் வாழ்த்துங்க, நாங்கள் நல்லா வருவோம். நன்றி. நான் இங்கே என்ன பண்ணுறேன்னு தானே யோசிக்கிறீங்க. அது எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா நாகேந்திர அண்ணன் வந்து
எனக்கு நான் இண்டஸ்ட்ரிக்கு வந்ததுலேருந்தே தெரியும். அவ்வளவு ரொம்ப நெருக்கம் நாங்கள் 2 பேருமே. எனக்கு ஏதாவது ஒன்றுனா உடனடியாக வரக்கூடிய சில பேரில் முதல்ல வர்றவர் நாகேந்திர அண்ணன் தான். எனக்கு எதுவாக இருந்தாலும், நல்லது கெட்டது எதுவாக இருந்தாலும் முதல்ல வந்து நிற்கிறவர் நாகேந்திர அண்ணன் தான். ஸோ அந்த ஒரு நட்பின் அடிப்படையில் சகோதர பாசத்தில் தான் நான் இங்கே வந்திருக்கேன். அவர் ஒரு படம் எடுக்கிறாரு அப்படின்றப்போ சந்தோஷத்துக்கு முன்னாடி ஆச்சரியம் தான் வந்துச்சு எனக்கு. என்னது, நாகேந்திரன் படம் எடுக்கிறாரா? அப்படி தப்பெல்லாம் பண்ண மாட்டாரே அவர் பாட்டுக்கு ஜாலியாக இருக்கார். அவர் எதுக்கு போயிட்டு இழுத்துட்டு வந்து சினிமாவில் கொண்டு வந்து தள்ளுறீங்க, வேணாம் அப்படின்லாம் சொன்னேன் நான். இல்லைப்பா, சீரியஸாகவே சொல்கிறேன், அவர் பயங்கரமாக ஒரு கதை வச்சுருக்காரு, அது பண்ண போகிறாரு அப்படின்னு. ஆமாம், என்னை வந்து 10 வருஷமாக தெரியும் அவருக்கு, ஏன் என்கிட்ட வரல கதையை வச்சுக்கிட்டு அப்படின்னு. அதுதான் எனக்கு அவர்கிட்ட பிடிச்சது. என்ன தான் தெரிஞ்சிருந்தாலும், தம்பின்ற ஒரு பாசம் இருந்தாலும், அது வந்து ஒரு உதவின்னு வந்து கேட்க வரவே இல்லை என்கிட்ட அவர். படம் ஆரம்பிக்கிறேன்னு கூட சொல்லலை என்கிட்ட. ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் சொன்னார், ஏன் என்கிட்ட வரல, நான் உரிமையாக கேட்டேன். உரிமை இருக்கிறனால தான்டா வரல, நீ தப்பாக எடுத்துக்கூடாது அதை அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ அந்த ஒரு நல்லெண்ணம், அது வந்து ஒரு, அது என்ன மாதிரியானது தாட்டுன்னு தெரியல, பட் அது எனக்கு நல்லதாக தான் பட்டுது. அது அப்புறம் நானும் கனியானனும் ஷூட்டிங் பண்ணிகிட்டு இருந்தோம் நிமிர்ந்த நெல் படத்துக்கு. நான் தான்டா நடிக்கிறேன் நாகேந்திரன் படத்தில் அப்படின்னாரு. என்னென்ன சொல்கிறீங்க, உண்மையாகவே நல்லா இருக்கா ஸ்கிரிப்டு, எனக்கு சத்தியமாக நம்பிக்கையே இல்லை அப்படிலாம் நான் சொல்லிகிட்டே இருந்தேன். எப்போ பார்த்தாலும் நான் எவ்வளோ திட்டினாலும் எவ்வளோ வந்து அவரை எதுவாக பேசினாலும் நாகேந்திரன் ஒரு நாள் கூட கோவிச்சிக்க மாட்டார். ஏன் அப்படின்னா, அவர் வந்து லைஃப்பை அப்படி என்ஜாய் பண்ணுவாருங்க, சந்தோஷமாக இருப்பாருங்க. அதை நான் யாருக்கிட்டையுமே பார்த்ததே இல்லை. நிம்மதியாக இருப்பார், சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒருத்தர். எப்போ போனாலும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அவர்கிட்டேருந்து வரும் எனக்கு. அது வந்து நான் இது வரைக்கும் இப்போ ரொம்ப பேர்கிட்ட வந்ததில்லை, அவர்கிட்ட எனக்கு வரும். ஸோ அப்படி இருக்கிறவர் எப்படி சினிமா வந்து கஷ்டமான விஷயமாச்சே, அது எப்படி வந்து பண்ண போகிறாருன்னு ரொம்ப நான் யோசிச்சுட்டே இருந்தேன். அப்போ தான் அவர் வந்து சொன்னார், நான் வந்து இவர்கிட்ட அசிஸ்டண்ட்டாக இருந்துட்டேன், அவர்கிட்ட அசிஸ்டண்ட்டாக இருந்துட்டேன், எல்லாத்தையும் பார்த்துட்டேன், நீ எங்கே இருந்தாலும் நான் அங்கே இருப்பேன், வந்து எல்லா இடத்துலையும் இருப்பேன் நான். பட் சினிமா வந்து எனக்கு உயிர், சினிமாவில் நான் எதாவது சாதிக்கணும்னு அது எனக்குள்ளேயே இருக்கிற ஒரு ஆசை, அது வெளியே யாருக்குமே தெரியாது. அதனால் நான் இந்த படம் எடுத்திருக்கேன், நீ வந்து பாருன்னாரு. இன்றைக்கி அந்த ஷார்ட்டை பார்த்துட்டு பெரிய நம்பிக்கை வந்துருச்சு எனக்கு, நம்ம அண்ணன் ஒரு நல்ல படம் எடுத்திருக்காரு அப்படின்ற பெரிய நம்பிக்கை வந்துருச்சு. விமல் இருக்கார் இங்கே, அவர் வந்து நிறைய பேர், நான் அவருக்கும் எனக்கும் அவ்வளோவா பழக்கம் இல்லை. பட் என்னென்னா, அவர் பற்றி நிறைய ப்ரொடியூசர்ஸ் வந்து என்கிட்ட சொல்லியிருக்காங்க, சார் ஒரு நடிகர், ஒரு உண்மையான நடிகர் சார் அவர், ஒரு படத்துக்கு என்ன வந்து செய்யணுமோ அது செய்வார் சார் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க எனக்கு. ஸோ அந்த அந்த ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு விமல்கிட்ட. இந்த டீம், கனியானனை பற்றி சொல்லவே வேணாம், அவரை பற்றி நான் எவ்வளோ நாள் வேணால் பேசிக்கிட்டே இருப்பேன். சில பேருக்கு வந்து சொல்ல தெரியாது எதுவுமே, ஆனால் அதை படத்தில் எடுத்து காமிச்சிருவாங்க. ஜனா சார் அப்படி தான், வீராண்மை கதை சொல்கிறேன்னு இன்னி வரைக்கும் சொல்லவே இல்லை எனக்கு. நான் இன்னும் இது வரைக்கும் கேட்குறேன்னு சொல்ல மாட்டேங்க, ஆனால் எடுத்து காமிச்சிருவாங்க. அந்த வரிசையில் வந்து நாகேந்திரனும் வரணும்னு ஆசைப்பட்றேன். எது சொன்னாலும் அவர் சொல்ல மாட்டார், ஏதாவது ஒன்று கதைக்கே சம்மந்தம் இல்லாத ஒரு விஷயம் சொல்லுவார், அதை நம்ம புரிஞ்சுக்கணும், சரி இப்படி வரும் போல இருக்குது, நான் எடுத்துடுறேன்ப்பா எடுத்துகிட்டு காட்டுறேன்ப்பா அப்படின்னுவார். ஸோ அந்த மாதிரி தான் வந்து இந்த ஒரு சக்ஸஸ் நான் ஜனா சாரோட கம்பேர் பண்ணுறேன் உங்களை அப்படின்னா, அது வந்து ஒரு பெரிய உரிமையில் தான், பெரிய ஆசையில் தான், நீங்கள் நல்லா வரணும்னு. நல்லா வருவீங்க டாடி. வணக்கம். முதல்ல சாரி, என்னாலேயும் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. நான் அஞ்சான் பட ஃபைனல் ஒர்க்கில் இருந்தேன், கண்டிப்பாக முடியாதுன்னு சொன்னேன், இருந்தாலுமே வர சொன்னதுனால அபிராமத்துலேருந்து வந்தனால கொஞ்சம் ட்ராஃபிக்கில் மாட்டி லேட் ஆகிடுச்சு, சாரி. நாகேந்திரன் எனக்கு தெரிஞ்சு அவரை வந்து நிறைய பார்ட்டியில் தான் பார்த்துருக்கேன். எந்த படத்தில் வேலை பார்க்குறாருன்னு கூட எனக்கு தெரியாது. சமீபத்தில் மலேசியா சிங்கப்பூர் ஒரு ட்ரிப்பு போனப்போ கூட வந்திருந்தாங்க. அப்போ தான் தெரியும் அவர் இத்தனை படம் வேலை பார்த்துருக்காரு, இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது எல்லாமே. நான் நினச்சேன் இவர் எங்கே அங்கங்கே வச்சு பார்க்குறப்ப, ஏன்னா இங்கே முக்கியமாக சரியான காரியம் பண்ண எல்லாரும் சினிமா தான் விளையாட்டு, ஜாலி, சந்தோஷம் படம் பார்க்குறவங்களுக்கு. ஆனால் சினிமாக்குள்ளே வேலை பார்க்குறவங்களுக்கு அது எவ்வளோ பெரிய வேலைன்னு தெரியும். இங்கே உள்ள டைரக்டர்ஸ் எல்லாமே ஃபீல் பண்ணியிருப்பாங்க.
இது மாபெரும் வேலை. ஒரு டைரக்டரை வந்து ஒரு படத்தை வந்து முடித்து அந்த படமாக கொண்டு வர்றதுக்கு ஒரு பெரிய சக்தி வேணும். அது இல்லாத யாருமே அதை வந்து அவ்வளோ விளையாட்டு இல்லை உண்மையிலே. சரியான ஒரு படம் பண்ண எல்லாருக்குமே அந்த ஃபீல் தெரியும். அது என்ன ஸ்டைலாக ஃபிலிமாக இருந்தால் சரி தான், அது வெற்றிமாறன் ஸ்டைலாக ஃபிலிமாக இருந்தால் சரி தான், ஜனநாதன் ஸ்டைல் ஃபிலிமாக இருந்தால் சரி தான், ஹரி ஸ்டைலாக ஃபிலிமாக இருந்தால் சரி தான், எல்லாத்துக்கும் ஒரு மாபெரும் ஒரு பெரிய வேலை செஞ்சு முடித்தா மட்டும்தான் அதை முடித்து கொண்டு வர முடியும். அதுக்கு பெரிய சக்தி வேணும். இவ்வளோ விளையாட்டாக இருக்கிற ஒருத்தர் இவர் எங்கே ஒரு ஷாட்டு கூட எடுக்க முடியாதுன்னு நினச்சா ஒரே ஷாட்டில் இப்படி ஒரு எடுத்திருக்காரு. அது பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு. இந்த ஷாட்டை நான் வந்து ரெஃபரன்ஸுக்காக எனக்கு வந்து செல்வ மாஸ்டர் ஆல்ரெடி எனக்கு ஸ்பாட்டில் காட்டியிருக்காரு. நம்ம ஷூட்டிங்கில் வந்து எடுத்துகிட்டு இருக்கப்போ இது எப்படி வரும்னு சொல்லி திரும்பி திரும்பி கேட்டப்போ, சார் நான் சமயத்தில் ஒன்று எடுத்திருக்கேன் சார், பாருங்கள் காட்டினேன். உண்மையிலே நான் மிரண்டேன். நாகேந்திரனும் அதுக்கப்புறம் காட்டின அப்படி இது இந்த நீங்கள் பார்த்தது ஒரு ஷாட்டு தான். நான் இதில் ஒரு சாங்கும் பார்த்துருக்கேன். ஒரு பின்னிமில்ல வந்து ஏகாம்பரம் அந்த சாங் வந்து சூப்பராக அப்படி ஒரு மேக்கிங். ஒரு 8-10 நாள் எடுக்க வேண்டிய சாங் நான் நினச்சிருந்தேன். வெறும் 2 நாள் 3 நாள் எடுத்ததாக சொன்னாங்க. ராஜ் மாஸ்டர் ஷூட் பண்ண சாங்கு. சமுத்திரகனி, விமல் இவங்கெல்லாம் இருக்கிற ஒரு படத்துக்குள்ளே நான் எப்படி வராமல் இருக்க முடியும்? அதனால தான் எப்படியும் வந்து சேர்ந்துன்னு வந்துட்டேன். நாகேந்திரன் வந்து என்ன வேணுமா, யாருக்கு வேணுமா உசுரை கொடுத்து செய்கிற அளவுக்கான ஒரு உண்மையான ஒரு எல்லாருக்கும் நண்பனாக இருக்கக்கூடிய ஒருத்தர். பார்க்குறப்ப விளையாட்டாக தெரிஞ்சாலுமே நான் இந்த ஒரு ட்ரிப்பில் உண்மையிலே ஃபீல் பண்ணேன் அதை. அவருக்கு பின்னாடி போஸ் இருக்கார். கண்டிப்பாக இந்த படத்தை எப்படி கொண்டு வருவாங்கன்னு தெரியும். நல்லா வரணும். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. நான் அன்றைக்கி ஒரு டீசர் வெளியிடுறோம்னு நாகேந்திரன் அவர் சொன்னோன்னே, டீசர் ஒரு 30 செகண்ட் ஓடும், ஒன்றும் பேசுகிறதுக்கு ஒன்றும் நிறைய இருக்காது. ஏன்னா பொதுவாக எனக்கு எக்ஸ்டம்போராக மேடை ஏறி உடனே பேச வராது. அதுக்கு ஏதாவது தயாராகணும் முதல் நாள். சரி ஒரு டீசர் வெளியிடு தானே, அது பேசுவதற்கு ஒன்றும் நிறைய இருக்காதுன்னு நினச்சி சாதாரணமாக வந்தேன். பழனியப்பன் பேசுவான்னு நினச்சி என்னை ஒவ்வொரு ஆளாக பின்னுக்கு தள்ள வச்சிருக்க மெட்டீரியல் இங்கே யோசிச்சதே எல்லாரும் வேறு ஒருத்தர் பேசியிருக்க பதட்டத்தில் இருந்தேன். வந்து இந்த அரங்கத்துக்குள்ளே உட்காந்து டீசர் பார்க்க போகிறோம்னு ஆரம்பித்த உடனே ரொம்ப ஒரு க்ளோஸ்அப்பில் கீபோர்டு ஷாட்டு, அப்புறம் ஒருத்தர் ஃபோனில் டைப் அடிக்கிறது, ஒருத்தர் திரும்பி பார்க்குறது, இருட்டுன்னு ஒன்று டீசர் ரொம்ப நேரம் ஓடுதேடான்னு யோசிச்சு பார்த்தா கடைசியில் நிக்கில் முருகன் திரும்பினார். நிக்கில் முருகன் டீசரை விட கொஞ்சம் பெருசாக நம்ம போடணுமேங்கிறக்காக தான் இந்த டீசரை 3 தடவை நீங்கள் பார்த்தீங்க. இல்லைன்னா நிக்கில் முருகன் டீசரை பார்க்க வந்தது ஆயிரும்ல எல்லாரும். எனக்கு நிக்கில் முருகனுக்கு இந்த ஆசைன்னு தெரியல. எவனும் தாஜ்மஹால் வாசலில் தாஜ்மஹால்னு போர்டு வச்சு நான் பார்த்ததே இல்லை. தமிழ் சினிமாவில் எல்லா நிகழ்ச்சியும் நிக்கில் முருகன் தலைமையெல்லாம் நடக்குது. இதுக்கு என்ன தனியாக ஒரு டைட்டில் காட்டுன்னு தெரியல எனக்கு. நாகேந்திரன் அவர்களை வந்து ஃபிலிம் சிட்டி முழுமையாக செயல்பட்டுக்கிட்டு இருந்த காலத்தில் உள்ளுக்குள்ளே வந்து ஒரு 10-15 அறைகள் இருக்கும். அப்போ தான் அங்கே தான் டிஸ்கஷன்ஸ் எல்லாம் நடக்கும். நான் பார்த்திபனோட உதவியாளராக இருந்தேன். ஒரு 6-7 காட்டேஜ் இருக்கும். அதில் பக்கத்தில் ஒரு காட்டேஜுக்கு சீமான் அவர்களை வந்து தன்னுடைய பைக்கில் உட்கார வச்சு கூப்பிட்டு வர்றாரு. அங்கே ஒரு நாயகன் இருக்கார். அப்போ இருந்தார், அவர் பீக்கில் இருந்தார். அப்போ அவர்கிட்ட கதை சொல்வதற்காக சீமான் அவர்களை கூட்டிகிட்டு வர்றார் நாகேந்திரன். அந்த நடிகரை பார்க்க முடியல. ரொம்ப நேரம் காத்துக்கிட்டாங்க. நாங்கள் உள்ளே போகிறோம், 10 நிமிஷம் கதை பேசுகிறோம். திரும்பி மத்தியான சாப்பாடு வெளியே வரும்போது கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் ஆகிடுச்சு. 1.5 மணி நேரம் வெளியே காத்திருந்தாங்க சீமானும் நாகேந்திரனும். நாகேந்திரன் கடும் குரல் எடுத்து சீமானை சண்டை போடுறாரு. என்ன நீ இங்கே நின்றுக்கிட்டு இருக்க, 1 மணி நேரம் ஆச்சு, நேரம் சொல்லியிருக்காங்க, வரமாட்டேங்கிறாங்க, எதுக்கு நிற்கணும், வா போவோம், நிற்கவே கூடாதுன்னு தன் இயக்குனர் எதன் பொருட்டு இங்கே காத்திருக்கேன்னா அவசியம் இல்லையேன்னு ஒரு உதவி இயக்குனர் கோபம் இருக்குல்ல, அதுதான் நீ முதல்ல நாகேந்திரனை கவனிக்க வச்சது. அதன் பிறகு காலப்போக்கில் சமுத்திரக்கணியோட நட்பு எல்லாம் தெரிய வருது. ஒரு நாள் இதில் வந்து 4 ஃப்ரேம்ஸில் படம் பார்த்துட்டு எல்லோரும் அவர் ஒரு வாகனத்தில் ஏறோம். என்னையை வந்து நாகேந்திரன் காரில் ஏற்றி விடுறாங்க. வந்துருங்க எல்லாரும் அங்கே அப்படின்னு. வடவள்ளியில் சமுத்திரக்கணி ஆஃபீஸுக்கு வரணும். எல்லோரும் அவர் ஒரு கார் போயிடுச்சு. கடைசி காராக எங்களுடைய கார் வந்து நாகேந்திரன் காரை ஓட்டிக்கிட்டு இருக்காரு. வடவள்ளியில் வந்து அப்போ வந்து அந்த பக்கம் வரலாம். இப்போ தான் அது உண்மையாக இருக்குது. அங்கேருந்து வந்து வடவள்ளி சிக்னல் தாண்டிட்டோம். வடவள்ளி போலீஸ் ஸ்டேஷனில் வெளியே வந்து ஒரு 4-5 காவலர்கள் நிற்கிறாங்க. அவங்க வந்து நாகேந்திரன்ட்ட லைசன்ஸ் எடு அப்படிங்கிறாங்க. லைசன்ஸ் எடு சொன்னால் ஒருத்தர் பின்னாடி பையன் லைசன்ஸ் எது கொடுக்கணும் காரில் தேடணும். அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் நாகேந்திரன் திரும்பி நீங்கள் யார் அப்படின்னாரு. எனக்கு ஒரு நிமிஷம் ஆகான்ட்டு நான் சீட்டில் சாஞ்சி உட்காந்துருந்தேன். காரில் நிமிந்துட்டேன். ஏன்னா கேட்குறது வந்து போலீஸ்காரரு நீங்கள் யாருங்கிறாரே ஒரு ஆளை விட்டு. நாகேந்திரன் எப்படி மெதுவாக சொல்கிறேன், இருங்க மூத்தவரே, அப்படியெல்லாம் கண்டவனு கேட்குறான், லைசன்ஸ் கொடுக்க முடியாது நம்ம. இருங்க இன்னும் லைசன்ஸ் தானே கேட்டார். உங்கள் கார்டு இருக்கா அப்படிங்கிறாரு. யார்கிட்ட? போலீஸ்கார்ட்ட. உங்கள் கார்டு இருக்கா அப்படின்னு. ஏன் அப்படிங்கிறார் அவர். நீங்கள் போலீஸ்கார் எனக்கு எப்படிங்க தெரியும், காக்கி சட்டை போட்டாலும் போலீஸ்காரனா, கார்டு காட்டுங்க அப்படின்னு. அவர் லேசாக ஒரு ஸ்டெப் இப்போ போலீஸ்கார் பின் தள்ளுறாரு. பின்னாடி தள்ளி நீங்கள் அப்படிங்கிறாரு. நான் யாராவது இருந்துட்டு போகிறேங்க, நீங்கள் போலீஸ்காரராங்க அப்படின்னாரு.
ஆமாங்க. அவர் கார்டு எடுத்து காட்டுறாரு. இவர் கார்டை வாங்கி நாகேந்திரன் இப்போ சரி பார்க்குறாரு போலீஸ்காரரான்னு. போலீஸ் சரி பாரு, இருங்க காட்டுறேன் அப்படி லைசன்ஸ் எடுத்து திருப்பி அவர்கிட்ட காட்டுறாரு. அவர் பார்த்துட்டு சரி சார் போ. அவர் அப்பயே முன்னுக்கே முடிவுக்கு வந்துட்டார், லைசன்ஸை வாங்குற முடிவில் இல்லை. வந்தோன்னே எனக்கு அதுக்குள்ளே தெப்பெல்லாம் வேர்த்துருச்சு அந்த ஏசி காருக்குள்ளே. ஏன்னா இதுவரை நான் அப்படி அனுபவப்பட்டதில்லை. வந்து சமுத்திரக்கணி ஆஃபீஸுக்கு வர்றான். சமுத்திரம் ஆஃபீஸுக்கு வந்தோடனே நான் விறுவிறுன்னு சமுத்திரக்கணி இருக்க அறைக்குள்ளே போய் டேய் நல்ல ஆள் பார்த்து ஏற்றி விட்டீங்கடா. போலீஸ்காரன் அவன் யாருன்னு கேட்குறான்டா. வம்பளுத்துட்டானா சமுத்திரக்கணி, வம்பளுத்துட்டானா வடபழனி ஸ்டேஷன் ஒன்றை தான் விட்டு வச்சிருந்தான், அதையும் வம்பளுத்துட்டானா அப்படின்னு அவன். இது ரொம்ப நாளாக தொடருது போலக்கு நினச்சிக்கிட்டு இருக்கேன். அதற்கு பிறகு நான் இந்த சந்திக்கவே இல்லை. அப்புறம் வேறு ஒரு சிக்கலில் பிரச்சனையில் உதவி ஆணையர் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃபீஸில் ட்ரிப்ளிகேனில் நிற்கிறோம். எல்லோரும் நிற்கும் பொழுது லேட்டாக ராத்திரி ஒரு 10:30 மணி போல் ஒரு வர்றாரு நாகேந்திரன். நாங்கள் எல்லோரும் நின்றுட்டு இருக்கோம். நான் அமீர், சேரன், பாலா அவங்க எல்லாம் நின்றுட்டு இருக்கோம். அவளுக்கு நேராக உள்ளே வந்தார். நான் தான் நின்று பேசிகிட்டு இருக்கேன். யார் அசிஸ்டன்ட் கமிஷனர் யார் அப்படிங்கிறது. நான் வர்றாரு. நான் வந்தோன்னே இருங்க நாகேந்திரன் அப்படிங்கிறேன். இவன் எல்லாம் ஒரு ஆள் இவங்க கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு. ஏங்க இருங்க இருக்குது அவர் ஆஃபீஸுக்குள்ளே, அவர் வேறு பக்கத்தில் நிற்கிறாரு. இருங்க நாகேந்திரன் பேசாமல் இருங்க அப்படிங்கிறேன். இதெல்லாம் பேசாதீங்க, இதெல்லாம் சரியாகவே வராது, இவங்களெல்லாம் நிற்க வச்சு அடிக்கணும், அதான் சரியாக வருங்கிறாரு. யார் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து அந்த நிற்க வச்சு அடிக்கணும் சொன்னார்ல, அதுதான் டீசல் நீங்கள் பார்த்தது. சகல பேரை நிற்க வச்சு அடிக்கிறதுங்கிறது. இதுக்கு நாகேந்திரனுக்கு எப்பொழுதும் அந்த வேகம் இருந்துக்கிட்டே இருந்திருக்கு. இருந்த காரணத்தினால தான் திரு ஜெயமரவி அவர்கள் எதிர்பார்க்காதது போல், திரு சமுத்திரக்கணி எதிர்பார்க்காதது போல், யாரும் எதிர்பார்க்காதது போல் இப்படி ஒரு படத்தோடு அவரால் வந்துட முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். காரணம் இது அவருடைய வாழ்க்கையாகவே இருந்திருக்குன்னு நம்புகிறேன். எல்லோரும் வந்து இவ்வளவு பேரை வந்து ஒரு டீசருக்கு திரட்டுற வேலை இருக்குல்ல, அது வந்து ஒரு இயக்குனர் ஒரு சிறந்த படம் பண்ணியிருக்காருனால முடியாது, ஒரு மனிதனாக தான் முடியும். காரணம் லிங்குசாமியெல்லாம் 5ஆம் டீசர் வெளியீட்டுக்கே போகல, அது 1.5 லட்சம் பேர் பார்த்துட்டாங்கன்னு அப்புறம் தான் போனார் அவர். அந்த மாதிரி அவரை கூட்டி கொண்டு வந்து வேலையை விட்டு கூட்டி கொண்டு நீங்கள் உட்கார வைக்கிறது இருக்குல்ல, போகலைன்னா நாகேந்திரன் நம்மளே இவெல்லாம் ஒரு ஆள்னு சொல்லுவான்னு லிங்குசாமிக்கு தெரியும். அதனால எந்த வேலை அபிராமபுரம் இல்லை, எங்கே இருந்தாலும் கிளம்பி வருவார் லிங்குசாமி. அப்படிப்பட்ட மனிதர்களை உரிமையோடு சம்பாதிச்சு வச்சுருக்கிறது தான் அவருடைய மாபெரும் வெற்றி நம்புகிறேன். இந்த வெற்றி தொடர்ந்து எல்லா படங்களிலும் தொடர வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். நாகேந்திரன் படம் பண்ணியிருக்காருன்னு போது தம்பி ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஏன்னா ரொம்ப விளையாட்டுத்தனமாக இருந்துருவாருன்னு கூட நான் ஃபீல் பண்ணியிருக்கிறேன். இயக்குநர் சங்கத்தில் செயற்குழு உறுப்பினராக அவர் தேர்தல் நின்று வெற்றி பெற்றதுலேருந்து எனக்கு கொஞ்சம் நெருக்கமாக அவரோட பழகிற வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த படத்தை நான் நிச்சயம் கொஞ்சம் அதிகமாக தான் எதிர்பார்க்குறேன். நாகேந்திரன் பேசினார் நிறைய விஷயங்கள் மேலே கருத்து உள்ளவர். அதில் இந்த படத்தில் எப்படி கையாண்டுருக்கான்றது ஒரு எதிர்பார்ப்பு நம்மகிட்ட இருக்குது. நாகேந்திரன் நல்லா ஒன்று வாழ்த்து விடுபெறுங்க. நன்றி மேடம். டீசருடைய அந்த ஸ்ட்ரக்சர் வந்து கொஞ்சம் மாடர்னாக இருந்தது. இது அவர் நாகேந்திரன் வந்து இந்த மாதிரி ஒரு மாடர்ன் அப்ரோச்சோட ஒரு ஃபில்மை ஹேண்டில் பண்ணியிருப்பாரு நான் எதிர்பார்க்கல. இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கொடுக்குற மாதிரி இருக்குது. இன்னும் அடுத்தடுத்து டீசர்ஸ் அண்ட் ட்ரெய்லர்ஸ் வரும்போது இன்னும் எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாகும்னு நினைக்கிறேன். அண்டு இந்த படம் நல்லா வர்றதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. நான் இறந்தவன் பேசுகிறேன். ஏன்னா போன ஞாயிற்றுக்கிழமை யாரோ ஒரு நண்பர் வந்து என்னை ஃபேஸ்புக்கில் கொண்டுட்டார், நான் செத்து போயிட்டேன். அப்போ தான் நான் நினச்சிக்கிட்டேன், தம்பி இந்த டைட்டில் எனக்காகத்தான் வந்து வச்சு கொடுத்துருக்குறாங்கன்னு. அந்த நண்பருக்கு நான் சொல்கிறேன், நீ எல்லாம் நல்லா வருவடா, படத்தை பற்றி பேசுவோம். அதாவது தம்பி தான் ஃபோன் பண்ணாப்புல, நான் சீமானண்ணனோட தம்பி பேசுகிறேன் நாகேந்திரன், மூத்தவர் இந்த படத்தில் நடிக்கணும், உடனே ஆஃபீஸ்க்கு வாங்க. ரைட், உடனே ஆஃபீஸ்க்கு போகணும், இந்த மாதிரி ஒரு கேரக்டர். ரைட்டு போங்க. ரைட், உங்களுக்கு என்ன கேரக்டர் அப்படின்றத நான் இப்போ சொல்லிடுறேன் அப்படின்னு உடனே உட்கார வச்சு சொல்லிட்டார். அதாவது படத்தில் ஒரு காவலர், போலீஸ்காரர் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு உதாரணமாக மாப்பிள்ளை கனி எப்படி இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு உதாரணம்லாம். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் கடைசியில் வந்து ஒரு திருந்துற மாதிரியும் கொண்டு வந்திருந்தார். ரொம்ப அற்புதமாக காவலர்களுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு படம். தம்பி வந்து நிச்சயமாக தனக்கு என்ன வேண்டும் என்பதை யாரிடமும் எந்த விதமான காம்ப்ரமைஸும் பண்ணிக்காமல் அற்புதமாக வாங்கினார். நிச்சயமாக அவர் ஒரு மிகப்பெரிய இயக்குனராக வர வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க. இங்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றி. கை தட்டினதும் நான் சொல்ல வந்ததெல்லாம் கொஞ்சம் பாதி மறந்துட்டேன். நீ எல்லாம் நல்லவரோட படத்தில் வந்து விமலுக்கு ஜோடியாக ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணுற ஒரு பொண்ணோட கேரக்டர் பண்ணியிருப்பேன். அந்த படத்தினுடைய கேரக்டர் பேர் அமிர்தா, ஆனால் என் பேர் கீதா. இந்த கன்ஃபியூஷன் ரொம்ப நாளாகவே ஓடிக்கிட்டு இருக்கு இன்டர்நெட்டில். இந்த படத்தில் சமுத்திரக்கனி அண்ணன், விமல்,
அப்புறம் இந்த படத்தில் நடித்த அனுபவம் ஒரு அழகான ஒரு ஜேர்னியாக எனக்கு இருந்துச்சு. இந்த படம் பிரம்மாண்டமாக இருக்க போகுது, சிறப்பாக இருக்க போகுது, வித்தியாசமாக இருக்க போகுது அப்படின்லாம் பில்டப்லாம் கொடுக்க போகிறதில்ல. பட் மக்களுடைய எதிர்பார்ப்புக்கு தகுந்த மாதிரி வேறு மாதிரியான ஒரு விருந்தாக நிச்சயமாக அமையும் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. ஏன்னா அந்த படத்தில் ஒர்க் பண்ண டீம் ஒரு பக்காவான டெக்னீஷியன்ஸ் அப்படின்னு நான் சொல்லலாம். இந்த டீமில் நானும் ஒரு ஆள் அப்படின்னு நினைக்கும் பொழுது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. படம் வந்தால் பாருங்கள், நம்ம எல்லாரும் நல்லா இருக்கணும்ப்பா. தேங்க்யூ. நன்றி. என்னை விட என் உயிரை விட மதிக்கக்கூடிய என் நண்பன் திரு சமுத்திரக்கனி அவர்கள். ஏன்னா கனி எல்லாருக்குமே பிடிக்கும், உங்களுக்கு பிடிக்கும், எனக்கு பிடிக்கும். ஊர் எங்கேயோ ஒருத்தர் இருப்பான், உசிலம்பட்டியில் கட்டாம்பட்டியில் ஏதோ ஒரு ஊர் இருப்பான், அவனுக்கும் பிடிக்கும். எல்லாருக்கும் நண்பனாக இருக்கணும், எல்லாருக்கும் தன்னால் முடிஞ்ச அளவுக்கு உதவி பண்ணணும் அப்படின்ற நினைக்கக்கூடிய இன்றைக்கி உதவி இயக்குனர்கள் அவங்களுக்கு எல்லாருக்குமே முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது உதவி பண்ணணும். அவ்வளோ அலுவலகத்துக்கு போனால் முதல்ல கனி கேட்குறது யார் வந்தாலும் சரி, எந்த உதவிக்காரரும் நடிக்க வாய்ப்பு கேட்டு வரவங்க யார் வந்தாலும் முதல்ல வாங்க சாப்பிட்டீங்களா, டீ என்ன வேணும், ஃபஸ்ட்டு அந்த ஆஃபீஸ் பையன் சொல்லுவார். வந்தவங்கள உள்ள ஆஃபீஸில் உட்கார வச்சு தேவையானதை கொடுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவர் கஷ்டப்பட்டு வந்தவர். எல்லாரும் நல்லா இருக்கணும், நாமும் நல்லா இருக்கணும். அந்த மனப்போக்குவம் திரைப்படங்கள் அதிகமாக நடித்து வந்துட்டு இருக்காரு. இந்த தலைப்பு ரொம்ப அருமையான தலைப்பு, நீ எல்லாம் நல்லா வருவடா. அது எல்லாருக்கும் பிடிச்சமானது, என்கரேஜ் ஆனது. ஸோ வாழ்த்து அதிலே தெரியுது. அதனால் இந்த டீம் எல்லாரும் நல்லா வரணும் அப்படின்னு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். நன்றி. இந்த படம் இந்த டீசர் எடுக்கிறதுக்கு ஒரு நாள் ஆச்சு. ஃபஸ்ட்டு இது ரெஃபரன்ஸ் காமிச்சாப்பில் நாகேந்திரன். இதுக்கு ஒரு எப்படியும் ஒரு 50 lakhs மேலே செலவாகும் அப்படின்னு சொன்னேன். ஒரு பட்ஜெட் கொடுத்தேன். உடனே அவர் சொன்னார், இல்லை எப்படியாச்சும் பண்ணியே ஆகணும், ஆனால் எப்படி பண்ணுறதுன்னு தெரியல. அப்புறம் ஸ்டன் மாஸ்டர் சில்வாட்ட கேட்டோம், அப்புறம் பிரவீன் கேட்டோம். ஸோ இவங்க எல்லோரும் நாங்கள் அந்த டீம் சேர்ந்து, ஏன்னா இது மோஷன் கண்ட்ரோல் கேமரா இதுமாரி நிறைய டெக்னிக்கலாக எடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் இருந்தது. இல்லை அதெல்லாம் இல்லாமல் நார்மலாக ஃபிலிம் கேமரா ஷூட் பண்ணுற கேமராவில் தான் பண்ணோம். இதுக்கு முழுக்க எல்லா ஆர்டிஸ்ட் கனியாக இருக்கட்டும் எல்லாரும் கோஆப்ரேட் பண்ணாங்க. ஏன்னா அதான் சொன்னேன், இது ரொம்ப ரிஹர்சல், ஒரு முடி கூட அதை ஆடக்கூடாது. அதனால் இயற்கை கூட ஒத்துச்சு, இந்த மரம் கூட காற்றெல்லாம் இல்லாமல் இருந்தது அந்த ஷாட் எடுக்கக்குள்ள. ஸோ அது ரியல் ஷாட்டு, அதில் நாங்கள் சிஜி ஒர்க் பண்ணியிருக்கோம். இது ஒரு முயற்சியாக இருந்தது. இதுக்கு அவர் கேட்டது தான். ஃபஸ்ட்டு நான் பட்ஜெட் சொன்னோன்னே அவர் வேண்டான்னா அது அப்படியே போயிருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை பண்ணணுன்னா அப்புறம் எங்கள் மூளையெல்லாம் கசக்கி எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு டிஸ்கஸ் பண்ணி இது ஒரு மாத காலம் இந்த ஷார்ட்டை எடுக்கணும்னு அடமெண்ட்டாக இருந்தது, இந்த ஒரே ஷார்ட்டை. சரி, ஆனால் அதே மாதிரி ஒவ்வொரு சீன் வரக்குள்ளேயும் சில இதை அவர் கேட்டு வாங்குகிற திறமை இருந்ததுனால இந்த படத்தில் நிறைய விஷுவலாக ஸ்கோப் பண்ண முடிஞ்சது. இந்த படம் ரொம்ப நல்லா வரும். அவ்வளோ. லிங்குசாமி சார் சொன்ன மாதிரி ரொம்ப விளையாட்டுத்தனமாக இருப்பார் நாகேந்திரன். நாங்களும் படம் எப்படி எடுப்பார் அப்படின்ற ஒரு சின்ன சந்தேகத்தில் தான் இருந்தோம். பட் அவர் கதை சொன்ன விதத்துக்கும் ரொம்ப படபடன்னு ஒரு 20 நிமிஷத்தில் கதையை சொல்லிட்டு போயிட்டார். ஒரு நாள் வெளில போய் என்னோடய எடிட் ரூம் வெளில நின்று பேசிகிட்டு இருக்கும்போது எடுப்பாரா இல்லையா அப்படின்ற ஒரு சந்தேகத்தில் தான் இருந்தோம். ஒரு மாதம் கழித்து படத்தை எடுத்துகிட்டு இப்போ ரஷ் போட்டு பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது, உண்மையாகவே இவர் he was really dedicated. He wanted to do this film. ஒரு நல்ல படம் எடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கு அப்படின்னு சொல்லி அப்போ தான் எனக்கு நல்லா தோணுச்சு, இன்னும் நிறைய பண்ணணும் இந்த படத்துக்கு. இப்போ நம்ம ரெகுலராக ஏதோ 10ல் 1 அப்படின்னு நினைக்கக்கூடாது இந்த படத்தை அப்படின்னு சொல்லி நிறைய எஃபோர்ட் போட்டோம். அதே மாதிரி ஏகா சாருக்கும் நிறைய ஷார்ட்ஸ் கேட்டு, எப்படின்னா அவர் கோச்சிங் பண்ணுறாரு. ஆக்சுவலாக நீங்கள் போயிட்டு திருப்பி இந்த சீன் எடுத்துகிட்டு வாங்களேன் அப்படின்னா சரிங்க அப்படின்றவர். அந்தளவுக்கு இட் வாஸ் வெரி ஃப்ளெக்சிபிள். அது ஏன்னா அப்படின்னு புரிஞ்சுக்கிற அளவுக்கு ஒரு பக்குவம் இருந்தது. இல்லை முடியாது, நான் தான் டைரக்டர், நான் இப்படி தான் கதை எழுதியிருக்கேன் அப்படிலாம் இல்லை. மோர் தென் எனிதிங் எல்ஸ் இது இந்த கதை எங்கேருந்து வந்தது உங்களுக்கு அப்படின்னு நான் கேட்டிருந்தப்போ அவரோட லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிட்டு இருந்தார். அவர் மதுரையிலேருந்து வந்திருக்காரு. மதுரையிலேருந்து ஸ்கூலுக்கு படிக்கும்போதுலேருந்து வந்த ஒவ்வொரு அவருக்கு நடந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாத்தையுமே அவர் 100 இன்சிடெண்ட்டில் ஒரு 10 இன்சிடெண்ட் எடுத்து ஒரு கோர்வையாக ஒரு கதையாக பண்ணியிருக்காரு. ஒரு நல்ல சோஷியல் மெசேஜும் இருக்குது இந்த படத்தில். அது ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகும்போது அந்த மெசேஜ் வெளில வந்துடும். ஹோப்ஃபுல்லி அவர் எதிர்பார்த்த மாதிரி, மேடையில் இருக்கிறவங்க எதிர்பார்த்த மாதிரி கண்டிப்பாக இந்த படம் நல்லா வந்திருக்கு. கண்டிப்பாக நல்லா ஓடுன்ற ஒரு நம்பிக்கையாக இருக்குது. தேங்க்யூ. நன்றி சார். இப்போ எனக்கு அதாவது இந்த காலத்தில் பெத்த தாயாக இருக்கட்டும், தகப்பனாக இருக்கட்டும், அண்ணனாக இருக்கட்டும், தம்பியாக இருக்கட்டும்,
உறவினர்களாக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், ஒரு 10,000 ரூபா கையில் பணம் கொடுத்துட்டு, இல்லை 20,000 ரூபா பணம் கொடுத்துட்டு 3 நாள் கழித்து கேட்பாங்க. கொடுக்க முடியாத சூழ்நிலையில் இருப்போம். 4வது நாள் கேட்பாங்க, 5வது நாள் கேட்பாங்க. ஒரு வாரம் கழித்து அவங்களுடைய டோனே மாறும். என்னடா 20,000 ரூபா கொடுத்தா திருப்பி கொடுக்க தெரியாதா, உனக்கு அறிவில்லையா அப்படின்னு. அது மாதிரி இருக்கிற காலகட்டத்தில் என்னை நம்பி ஒரு 7 கோடி ரூபா பணத்தை பட்ஜெட் கொடுத்த மறுநாள் முழு பணமும் பேங்கில் போட்டு படம் எடுக்க வைத்த நான் மதிக்கும் என் தயாரிப்பாளர் எஸ்ஜி ஃபிலிம்ஸ் பிரைவேட் லிமிடெட் வழங்கும் அவருக்கு நன்றி. என்னை இந்த மேடையில் நிற்க வைத்த தயாரிப்பாளர், வார்த்தைகளே வரல எனக்கு பேசுகிறதுக்கு, அவரை பற்றி பேசலை. ஏன்னால் அவர் இது வரைக்கும் பேர் கூட சொன்னதில்லை. நீங்கள் பார்த்துருப்பீங்க, எஸ்ஜி ஃபிலிம்ஸ் பிரைவேட் லிமிடெட் வழங்கணும் தான் இருக்கும். அவர் பேர் யாருக்குமே தெரியாது, அவர் எங்கே இருக்கிறாருன்னு தெரியாது. அவ்வளவு. ஆனால் நீங்கள், நான் கதை சொன்ன விதம் கேட்டேன். 2 தடவை அவரை சந்தித்தேன். சாரி, அவரை பற்றி சொல்லியே தீரணும். நான் எனக்கு கிடைத்த மேடை இது, என்னை இங்கே நிப்பாட்டி வச்சது அவர் தான். அதனால் அவரை பற்றி சொல்லியே தீரணும். 2 தடவை சந்தித்தேன். 2வது தடவை சொன்னார், உங்களை பற்றி கேள்விப்பட்டேன், உங்களை பற்றி ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸும் இருக்குது அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி நான் சில விஷயங்கள் சொல்கிறேன். என்னை பற்றி எங்கே கேட்டாலும் இவன் ஒரு பொறுக்கி, இவன் அடிதடி பண்ணுவான், கட்ட பஞ்சாயத்து பண்ணுவான், இல்லை யாருக்காச்சும் பிரச்சனைனா போவான். அதாவது அது எனக்காண்டி என் வாழ்நாளில் ஒரு நாள் கூட யாரிடமும் தகராறோ யாரிடமும் கெட்ட பேரோ வாங்கினது கிடையாது. இது வரைக்கும் நான் பண்ணினது அத்தனையுமே அடுத்தவங்களுக்காண்டி தான். என் சொந்த பிரச்சனைக்கு நான் யாருக்குமே யார்கிட்டையும் ஹெல்ப்பும் கேட்டதில்லை. ஆனால் அடுத்தவங்களுக்காண்டி தான் முதலாளாக போய் நிற்பேன். அதுதான் என்னுடைய பலம், என்னுடைய பலவீனம். சார் இப்படி தான் சொல்லுவாங்க, நீங்கள் நம்மனா படம் பண்ணுங்க, நம்மளை என்ன படம் பண்ணுவோன்னா நான் கிளம்புறேன் சார் அப்படின்னு. என்னங்க சொல்லிக்கிட்டே இருக்கையில் கிளம்புறீங்க? இல்லை, என்னுடைய கேரக்டரே அதுதான். ஒரு தயாரிப்பாளன்கிட்ட முத போய் உட்காந்து கதை சொல்கிற ஒரு இயக்குனர். அப்படியே இப்படி தான் உதவி இயக்குநர்களை பற்றி நான் நிறையா பார்த்துருக்கேன், நிறையா பழகியிருக்கேன், அவங்களுடைய வாழ்ந்துருக்கேன். நானும் ஒரு உதவி இயக்குனர். முனி சீட்டில் உட்காந்துக்கிட்டு தான் ஒரு தயாரிப்பாளர்கிட்ட கதை சொல்லணும். ஆனால் அந்த கதை சொன்ன பிறகு அவங்க இப்படி அப்புறம் ஃபோன் வரும், அப்புறம் காஃபி குடிப்பாங்க, எல்லாமே நடக்கும். ஆனால் நான் எந்த தயாரிப்பாளர்கிட்டையும் கதை சொல்லலை. இது வரைக்கும் எந்த தயாரிப்பாளர்கிட்டையும் கதை சொல்லலை. எனக்கு தெரியும் யார்கிட்ட கதை சொல்லணும்னு. நான் ஒரு நாள் முடிவு பண்ணேன். யதார்த்தமாக போசன்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன் ஒரு நாள். கந்தசாமி முடித்த உடனே தானு சார் சொன்னார், நீ நல்லா ஒர்க் பண்ணுறடா, நீ என் கம்பெனிக்கு ஒரு படம் பண்ணு அப்படின்னாரு. படம் பண்ணுறேன் சார்னு. அது காலதாமம் வச்சு வந்துட்டேன். அதுக்கு பிறகு போசன்கிட்ட பேசிட்டு இருக்கல, போசன் சொன்னார், இந்த கதை நல்லா இருக்குது, நம்மளே பண்ணலாமே அப்படின்னாரு. இல்லைண்ணே, நம்ம 2 பேரும் நண்பர்களாகவே இருப்போம், நான் படம் பண்ணல அப்படின்னு. என்னைய வச்சு படம் பண்ணு, உன்னைய வச்சு படம் பண்ணு, எல்லாரும் ஆஃபீஸ் வாசலில் நிற்கிறாங்க, நீ என்ன எப்படி சொல்கிற அப்படின்னு. ஆனால் படம் பண்ணுறதுன்றது சாதாரண விஷயம் இல்லைண்ணே, நட்பு கெட்டு போயிடும் உனக்கு எனக்கும். அதனால் நான் படம் பண்ணல, வேறு யாருக்காச்சும் படம் பண்ணுறேன், நம்ம கடைசி வரைக்கும் நான் அண்ணன் தம்பியாகவே இருப்போம் அப்படின்னு. அதுக்கு பிறகு திடீர்னு ஒரு நாள், இல்லை ஃபஸ்ட் காப்பியாக இன்னொருத்தருக்கு பண்ணு அப்படின்னா, சரி பண்ணுவோம்ண்ணே அப்படின்னு வெயிட் பண்ண நேரத்தில் இரவு 12 மணிக்கு எனக்கு ஒரு ஃபோனு. இந்த மாதிரி எஸ்ஜி ஃபிலிம்ஸுக்கு நாளைக்கு 5 மணிக்கு கதை சொல்லணும். என்ன கத்திரிக்காய் முருங்கைக்காய் வியாபாரம் மாதிரி சொல்கிறீங்க? கதை சொல்கிறது அவ்வளோ கஷ்டம் கிடையாது, அவ்வளோ ஈஸி கிடையாது, ரொம்ப கஷ்டம். இன்னொன்று உடனேலாம் சொல்ல முடியாது, 2 நாள் டைம் கொடுங்க அப்படின்றேன். என்ன நீ படம் தானே இருக்க வர, உனக்கு என்ன இவ்வளோ திமிரு அப்படின்னாங்க. திமிரு கிடையாது, ஆணவம் கிடையாது. இதை சொல்லணும்னா சரியாக எதை செஞ்சாலும் சரியாக செய்யணும். அதை கக்கூசை கழுவுனா கூட சுத்தமாக கழுவணும்னு ஆசைப்பட்றேன் நான். அதுக்கு பிறகு போய் கதை சொன்னேன். மறுநாள் கதை சொல்லி முடிச்சாச்சு. முதல் நாளே மீட்டிங் முடிஞ்சிச்சு. அதுக்கு பிறகு அவர் தயாரிப்பாளரை சந்தித்தேன். 2வது சந்திப்பு. 3வது சந்திப்பு உங்களை தயாரிப்பாளர் வர சொன்னார்னு போனேன். காரில் உட்கார சொன்னாங்க. காரில் உட்காந்தேன். நேராக ஏர்போர்ட்டுக்கு போச்சு வண்டி. ஏர்போர்ட்டில் விவிஐபி போகிற இடம், எதுக்கு இங்கே வந்திருக்காங்க எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்ட்டு அங்கே போய் நின்றேன். அங்கே போய் நின்று உள்ளே கூப்பிட்டு போனாங்க. தனி விமானம், என்னுடைய தயாரிப்பாளருடைய சொந்த விமானம், அதில் ஏற்றுனாங்க. நேராக மேலே ஃப்ளைட்டு பறக்குது. அப்போ தான் நினச்சேன், ஏதோ எங்கள் அப்பா ஆத்தா நல்ல புண்ணியம் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு, அதனால் எனக்கு இந்த வாய்ப்பு கிடச்சிருக்கு. ஏன்னா தனி விமானத்தில் பறக்கிறதுன்றது அவ்வளோ ஈஸியான ஒரு வேலை கிடையாது. விமானம் மேலே பறந்துச்சு. விமானம் பறக்கலாம், கதை சொல்லுங்கள் சார் அப்படின்னாரு. கதையை ஃபுல் கதையும் சொன்னேன். கீழே மதுரையில் இறங்கணும். நேராக பழனி போச்சு. நான் எப்பயுமே ஒன்லைன் நான் எல்லாருக்கும் நான் விளையாட்டு பிள்ளை, இவன் ஒரு மாதிரி தெரியுவான்னு சொல்லுவாங்க, அதுதான் உண்மை. ஆனால் என் மனசுக்குள்ளே ஆழமாக சில விஷயங்கள் இருக்குது, அது யாருக்குமே தெரியாது. ஆனால் எந்த நேரத்துலையும் யார்கிட்டையும் அதை வெளிப்படுத்தவே மாட்டேன் நான்.
எப்பயுமே சந்தோஷமாக தான் இருப்பேன். ஆனால் எனக்குள்ளே எவ்வளவு சோகம், எவ்வளவு துக்கம், எவ்வளவு வேதனைகள் இருக்குதுன்னு எனக்கு தான் தெரியும். ஆனால் இது யாருக்குமே தெரியாது. அதன் பிறகு பழனி போனோம். முருகன் முன்னாடி பூஜை நடந்துச்சு. பூஜையில் வந்து அந்த ஒன்லைனை கொடுத்தேன். கொடுங்க சார் அப்படின்னு வாங்கி பூஜை நடந்துச்சு. ஒரு 3 மணி நேரம் பூஜை. அப்போ பரிவட்டம்லாம் கட்டினாங்க, எனக்கும் கட்டினாங்க. நான் பல நாள் எங்கள் அப்பா அம்மாவோட பழனி போயிருக்கேன். பஸ்ஸில் போவோம். பஸ்ஸில் இருந்து இறங்கி மேலே நடந்து போய் அது என்னது புளிச்சோறு, தயிர் சாதம் கிண்டி எடுத்துகிட்டு போவோம். அது ஓரத்தில் உட்காந்து சாப்பிட்டு மக்களை சாமி கும்பிட்டு அப்படியே வந்துடுவோம். பழனி முருகனை பார்த்துட்டு அப்பப்போ வர்றது. இப்படி இருக்க காலகட்டத்தில் விவிஐபி பழனி முன்னாடி உட்கார வச்சு பூஜை பண்ணி எனக்கு பரிவட்டம் கட்டினாங்க. பரிவட்டம் கட்டினப்போ தான் தெரிஞ்சு நம்ம கூட ஏதோ உண்மையிலே ஒருத்து. அதுக்கு காரணம் இந்த சினிமா. இந்த சினிமாவில் கிடைக்கும் இந்த வாய்ப்பு வேறு எந்த தொழிலையும் இருக்காது. அப்புறம் நேரம் முருகனுக்கு முன்னாடி கொடுத்தாரு. சார் நீங்கள் தான் சார் டைரக்டர், நீங்கள் படம் பண்ணுங்க சார், பட்ஜெட் அனுப்பிடுங்கன்ட்டு போயிட்டார். அதுக்கு பிறகு அவரை சந்திக்கவே இல்லை நான். படம் நடக்குது, படம் எல்லாம் முடியுது. அதுக்கு பிறகு திடீர்னு ஒரு சின்ன தவறு நடந்துச்சு. ஒரு அடுத்த படத்துக்கு இந்த தயாரிப்புக்கு உண்டான பணத்தை கொடுத்துட்டாங்க. அதனால் பணம் பத்தலை. அப்போ நான் தயாரிப்பாளரை தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு நானாக ஏதாச்சும் ரெடி பண்ணுவோம்னு போனேன் சில பேர்த்திட்ட. அதில் எனக்கு ரொம்ப உதவி பண்ணது போஸ் அண்ணன். அவர் நிறைய இடத்துக்கு கூப்பிட்டு போனார். கூப்பிட்டு போய் இவனுக்கு தம்பி நான் பெரிய படம் பண்ணியிருக்கான், பணம் கொடுக்கணும், கொடுக்குறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. இது எப்படியோ என் தயாரிப்பாளருக்கு கேள்விப்பட்டு உடனே ஒரு நாள் எனக்கு திடீர்னு ஒரு ஃபோன், தயாரிப்பாளர் வந்திருக்காரு, உங்களை பார்க்கணுமா. சரி போனேன். என்ன சார் நீங்கள் யார்கிட்ட படம் பண்ணுறீங்க, என்ன ஒரு வார்த்தை கூட எனக்கு சொல்லலை, ஏன் உங்களுக்கு என்ன இப்போ? இல்லை சார், இந்த உங்களை தொந்தரவு பண்ண வேணாம்னு நீங்கள் மொத்த பணமும் எனக்கு கொடுத்துட்டீங்க, இதிலேருந்து இங்கே எடுத்து அடுத்த படத்துக்கு கொடுத்துட்டாங்க, அதனால் என்ன பண்ணுறேன்னு தெரில சார், எவ்வளோ வேணும் அப்படின்னா. இல்லை சார், இல்லை சொல்லுங்கள், இப்போ எவ்வளோ வேணும் சார்? இப்போதைக்கு எனக்கு ஒரு 50 லட்சம், 1.5 கோடி இருக்குது, எடுத்துக்கங்க. வேறு இதுக்குள்ளே படத்தை முடிச்சுருவீங்களா நீங்கள்? ஆனால் ஏன், எதற்கு, நீ என்ன பண்ணுன, ஏது செஞ்ச, அது எதுவுமே கேட்கல. என் மேல் முழு நம்பிக்கை. என்னை பெத்த தாய், தகப்பன், அண்ணன், தம்பி யாரும் இவ்வளவு தூரம் நம்பியிருக்க மாட்டாங்க என்னை. ஆனால் என்னை இவர்களெல்லாம் விட என்னை மிகவும் நம்பி எனக்கு பணம் போட்ட என் தயாரிப்பாளர் அவர். நான் இயக்குனர் சீமானன். எனக்கு இந்த சினிமாவை அறிமுகப்படுத்தினது எங்கள் அண்ணன் தான். நான் எல்லாருக்கும் இயக்குனர் சீமானோட தம்பியாக தான் எல்லாருக்குமே பரிச்சயம், எல்லாருக்குமே தெரியும். அவரை கூப்பிட்டு பைக்கில் 20 வருஷமாக நான் சுற்றிக்கிட்டே இருந்தேன். அதை அண்ணன்ட்ட கேட்டேன், இந்த மேடை உனக்கான மேடை, உன் தம்பி முதல்ல ஒரு படம் எடுத்திருக்கான், இதுக்கு நீ வரணும்னு. அண்ணன் சொல்லிச்சு, என்னடா லூசுப்பில், அன்னைக்கு நாகேந்திரன் மட்டும்தான்டா தம்பி, இன்றைக்கி தமிழ்நாட்டில் நிறையா தம்பியாக இருக்காங்க, அதனால் நான் அங்கங்கே போடுறேன்டா அப்படின்னுச்சு. பரவாயில்ல, இன்றைக்கி தான் நீ வந்து நிறையா தம்பிகள் இருக்காங்க, ஆனால் இந்த தம்பியை மறந்துட்டு நீ போகிற போ அப்படின்னு. ஆனால் எனக்கு முழுக்க எங்கள் அண்ணன் சீமான் தான் இந்த நிலைமைக்கு இங்கே வர்றதுக்கு காரணம். எங்கள் அண்ணன்ட்ட வேலை பார்த்தேன் உதவி இயக்குனராக. ஆனால் ஒரு தொழிலும் கற்றுக்கிறல அவர்கிட்ட. ஏன்னா ஏன் கற்றுக்கலன்னா, ஏதாவது ஒரு வேலை சொல்லுவாங்க, ஏதாவது சொன்னே, தம்பி சின்ன பேடா, அவனுக்கு ஒன்றும் தெரியாதுடா, அவன்கிட்ட சொல்லாதீங்கிறான். அடுத்து ஒரு வேலை வரும், அவன்கிட்ட போய் சொல்லிக்கிட்டு, சாப்பிட்டாடா நீ, நல்லா சாப்பிட்றா, நீ வாடா இங்கே பக்கத்தில் உட்காந்துக்கடா அப்படின்ட்டு இப்படி தோள்பட்ட கை வச்சுக்கிடுவார். அதுக்கு பிறகு தான் நினச்சேன், ஆஹா கூடயே இருந்தால் குளம் தேடி போனால் தானே தீர்த்தம், இங்கே நம்ம வந்து ரொம்ப நாள் இருக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணி நான் இன்னொரு இயக்குனர்கிட்ட போய் பணியாற்றுறேன்னு சொல்லி என் இயக்குனர் சுசி கணேசன்ட்ட போனேன். அது அன்னை சீமா மேலே தப்பு கிடையாது, என் மேலே தப்பு. ஏன்னா பாசம் என் மேலே ரொம்ப அதிகமாக வச்சிருச்சு. அது அதனால் ரொம்ப பாசமாக இருக்கிறவங்கள்ட்ட சில விஷயங்கள் கிடைக்காது. இயக்குனர் சுசி கணேசன்ட்ட போனேன். அங்கே அப்படியே மாறுது. உட்கார கூட விட மாட்டார் எங்கள் இயக்குனர். 3 மணி நேரம் 4 மணி நேரம் நின்றுக்கிட்டே இருப்பேன். எனக்கு புதுசு. ஏன்னா நான் வாழ்ந்த வாழ்க்கை வேறு. நான் படித்தது பிஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ், எம்ஏ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், எம்பில் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், பிஹெச்டி மெட்ராஸ் யூனிவர்சிட்டி. ஆனால் நான் எல்லாரோடையும் பழகிறது வைக்கிறது பார்த்தா எப்பயுமே வந்து நான் தன்னம்பிக்கை சோர்வடைஞ்ச இருந்ததே கிடையாது. என்னையை நான் ரொம்ப நம்புவேன், யாரை நம்புறேன்னு இல்லையே, என்னை நம்புவேன். அதுக்கு பிறகு சுசி கணேசன் சார்ட்ட போய் வேலை பார்த்தேன். அங்கே தான் டைரக்ஷன்னா என்னென்னு கற்றுக்கிட்டேன். ஆனால் நான் உதவி இயக்குனராக வேலை பார்த்ததே பல பேருக்கு தெரியாது. அதுக்கு பிறகு கடைசியாக ஷார்ட்கட் ரோமியோ அந்த படம் முடிச்சுட்டு வந்தேன். அதுக்கு பிறகு இந்த நீ எல்லாம் நல்லா அவரோட படம் நடந்துச்சு. நான் இங்கே மிக மிக முக்கியமான ஒருத்தனுக்கு நன்றி சொல்லணும்னா என் தம்பி விமல். அதாவது கூட பிறந்த பிறப்பை விட எனக்கு இந்த படத்தில் அவ்வளவு சப்போர்ட்டிவாக இருந்தான். அதாவது முதல் பட இயக்குனர் இப்படி தான் இருக்கணும், ஹீரோட்ட இப்படி தான் கதை சொல்லணும், இப்படிலாம் இருக்குது.
தம்பி ரவி வந்து சொன்னால் இந்த மாதிரி அண்ணன் என்கிட்ட கதையை சொல்ல என்கிட்ட ஒன்றுமே சொல்ல நீ. அதாவது விமல்கிட்ட எனக்கு பழக்கம் கிடையாது. இருக்கிற ரவியோட எனக்கு ரொம்ப நெருங்கிய தொடர்பு, ரொம்ப நெருக்கி பழகிருக்கோம். நைட்டு 3 மணிக்கு கூட வெளியில் எங்கேயாச்சும் சாப்பிட்டோம்னா என் வீட்டில் வந்து இறக்கி விட்டுட்டு அண்ணே பத்திரமா வீட்டுக்கு போ, நான் வீட்டுக்கு போகிறேன்ட்டு போயிருப்பான். அவ்வளவு வந்து எனக்கு பழக்கம். நான் இவன்கிட்ட பழகுனதே இவன்கிட்ட கதை சொல்கிறதுக்கு தான், பழகுனதே ஒரு உள்நோக்கத்தோடு தான் அப்படின்ற எந்த ஒரு எண்ணமும் எதிர்பார்ப்பும் இருந்துடக்கூடாது, நம்ம யார்கிட்டையும் அப்படி பழகிடக்கூடாது அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. அதனால தான் தம்பிகிட்ட சொல்லலை, மன்னிச்சிருங்க. தம்பி விமல்கிட்ட போய் கதை சொன்னேன். ஒன்லைன் தான் சொன்னேன். சரிண்ணே பார்ப்போம்ண்ணே. சரி பண்ணிடுவோம்ண்ணே, போனேன். யாருண்ணே கம்பெனி? சரி ஓகே. அடுத்து யாருண்ணே மியூசிக்கு? அது தம்பி அது அப்படியா? சரி மியூசிக் எடுத்து நல்லா இருக்கு. அப்புறம் அந்த கேமராமேன் ஓகே நல்லா இருக்கு, எடிட்டு நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்குண்ணே, படம் பண்ணிடுவோம்ண்ணே போனேன் அப்படின்ட்டு அனுப்பிட்டான். என்னடா இது கதையே முழுசாகவும் கேட்கல, என் மேலே இவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்கான்னு எனக்கு ஒரு பயம் வந்துச்சு. நான் உண்மையிலேயே நான் 2 கையெடுத்து கும்பிடணும் என் தம்பியை விமலை. ஏன்னா என்னை நம்பி ஒரு ஹீரோ ஒரு படம் கொடுத்துருக்கான். அதுக்கடுத்து என் நண்பன் சமுத்திரகனி, 20-21 ஆண்டுகளாக நாங்கள் 2 பேரும் நண்பன். நான் இப்போ கூட வீட்டில் தூங்குறனோ வீட்டில் இருக்கிறனோ இல்லையோ நான் அவன் ஆஃபீஸில் தான் அதிகமாக இருப்பேன். ஏன்னா கனி வந்து தனக்குத்தானே எதுவுமே செஞ்சுக்கிற மாட்டான், அடுத்தவங்களுக்காக யோசிப்பான், அடுத்தவங்க நல்லா இருக்கணும்னு நினைப்பான். ஒவ்வொரு நாளும் அவனுடைய தாட்ஸ் வேறு மாதிரி இருக்கும். அதாவது யாருக்காவது எதையாவது நல்லது செஞ்சிட மாட்டோமா? இப்போ கூட ஒரு பத்திரிக்கையில் கேள்விப்பட்டிருப்பீங்க, கூட 20 வருஷம் 25 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த நண்பனை தேடி அவன் இறந்துட்டார். அவர் நண்பரை தேடி அவங்க அம்மா அப்பாவை போய் பார்த்து அதெல்லாம் நான் அழுதுட்டேன் அன்னைக்கு. இப்படிலாம் ஒருத்தன் மனுஷன் இருப்பானடா, இன்னமும் ஈரம் இருக்குது இந்த மண்ணில் அப்படின்னு சமுத்திரக்கனியை வச்சு தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த படத்தில் வசனங்கள் மற்றும் இந்த படத்தில் எனக்கு உதவி செய்த அனைவருக்கும் என் நன்றி. அதில் வந்து அண்ணன் பாண்டியன், அண்ணன் விஜய், சகோதரன் பாலமுரளிவர்மன், இவங்க எல்லாமே வந்து எனக்கு டயலாகுக்கு அவ்வளோ உதவி இருக்காங்க. நான் நல்லா வரணும்னு நினச்ச நிறையா பேர் இருக்கிறாங்க, அதில் இவங்களும் சிலர். எனக்கு இதுக்கு மேலே என்ன பேசுகிறதுன்னு தெரில. நான் யாரையும் விட்டேன்னா என்னென்னா என்னுடைய டெக்னீஷியனை மறந்துட்டேன், சாரி. எனக்கு மிக மிக பெரிய பலம் என்னுடைய கேமராமேன் ஏகாம்பரம் அண்ணன். அதாவது ஏகாம்பரமும் நானும் வெளிநாடுகளுக்கு எங்கே போனாலும் ஷூட்டிங், அதாவது கந்தசாமியாக சரி ஷார்ட்கட் ரோமியாக சரி ஒரே ரூமில் தான் படுத்திருப்போம். கூட பிறந்த தம்பி மாதிரி என்னை வச்சுக்கிடுவார். ஆனால் 2 பேரும் சண்டை போட்டுக்கிடுவோம். ஆனால் அப்போ இருந்து சொல்லிட்டு இருப்பார், நீ ஒரு படம் பண்ணு, நான் வந்து பண்ணுறேன். ஆனால் அவர் வாங்கும் சம்பளம், இந்த படத்திற்கு வாங்கியிருக்கும் சம்பளம், கனியாக இருக்கட்டும் விமலா இருக்கட்டும், யாருமே வந்து பெரிய லெவலில் பெரிய தொகையா என்கிட்ட வந்து கேட்கல. என்னென்னா படம் பண்ணுறான், எனக்கு இவ்வளோ வேணும், சரி இவ்வளோ கொடுக்குறேன், சரி வாங்கிக்க இப்படின்னு மாதிரி. அண்ணன் ஏகாம்பரம் தான் எனக்கு உயிர். இந்த படத்தின் மாபெரும் இதாக இருந்தது அண்ணன் தான். அதுக்கு பிறகு இந்த படம் எனக்கு கிடைக்க மிக மிக முக்கியமான ஒரு நண்பன், அவரை பற்றி சொல்லியே தீரணும். நைட்டு 12 மணிக்கு ஒரு ஃபோன் வந்துச்சுன்னு சொன்னேன்ல, அது யாருன்னா என் நண்பன் ராஜசெந்தூர பாண்டியன். 12 மணிக்கு அடிச்சு எங்கடா இருக்கா நீ, நான் எங்கே இருப்பேன்னு உனக்கு தானே தெரியும் அப்படின்னு உடனே வான்னு சொன்னது ராஜசெந்தூர பாண்டியன். இந்த படம் கிடைப்பதற்கு, இன்னைக்கு நான் இயக்குனராக இங்கே வந்து நிற்பதற்கு என் நண்பன் ராஜசெந்தூர பாண்டியன் தான் காரணம். அவனுக்கு கண்டிப்பாக நன்றி சொல்லணும். நன்றி. அடுத்து ஜிவி பிரகாஷ் மிக அழகாக மியூசிக் போட்டிருக்காரு. அதாவது அவருக்கும் என் மேலே நம்பிக்கை பெருசாக இல்லை. படத்தை எடுத்து காமிச்ச பிறகு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். கனி சொல்லிகிட்டே இருப்பான், எப்பயுமே எல்லா டெக்னீஷியனுக்கும் நீ வந்து எடுத்ததை காமின்னு. நான் யாருக்குமே காமிக்க மாட்டேன்டான்ட்டு இருந்தேன். அப்புறம் சரி டீசரை கொடுத்து விடுவோம், டீசரை கொடுத்து விட்டேன். ஜிவி ஆஃபீஸில் எல்லாருமே வந்து யோசிச்சிருக்காங்க, இப்படி நல்லா இருக்குது, இதோட நம்ம நல்லா ஒர்க் பண்ணணும்னு ஒர்க் பண்ணி கொடுத்தாரு. அதுக்கு பிறகு சாங் வந்து எப்படின்னா, ராஜசுந்தரம் மாஸ்டர் வந்து இது வரைக்கும் எவ்வளவோ சாங் எடுத்திருக்காரு. ஒரு விஜயோட பிறந்தநாள் பார்ட்டியில் ராஜசுந்தரம் ஜிவியை மீட் பண்ணி இந்த மாதிரி நீ எல்லாம் நல்லா அவரோட படத்தில் அந்த சாங் ரொம்ப நல்லா இருக்குது, நல்லா பண்ணியிருக்காரு அந்த டைரக்டரு, கேமராமேன் பிச்சை எடுத்துட்டாரு, அந்த சாங் பாருங்க. உடனே மறுநாள் ஜிவி எனக்கு ஃபோன் பண்ணி உடனே இந்த சாங்கை கொண்டு வாங்க பார்க்கணும் அப்படின்னு பார்த்துட்டு இப்போ ரீஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க.
இந்த சாங் எடுத்ததை விட நான் நல்லா பண்ணணும்னு ரீஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த சாங்கை. அதுக்கு பிறகு பிரவீனை பற்றி சொல்லணும். நான் கிடையாது டைரக்டர், அவர் தான் டைரக்டர். அந்த அளவுக்கு வந்து எல்லாமே எனக்கு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பிரவீன் வந்து இதை இப்படி பண்ணுவோம், இது எப்படி பண்ணுவோம், இப்படி, அதாவது ஒரு சகோதரனை போல எனக்கு எல்லா உதவிகளையும் எல்லா நேரங்களிலையும் எந்த நேரம் கேட்டாலும் அதை செஞ்சு கொடுத்தது என் உயிர் தோழன் பிரவீன். செல்வா மாஸ்டர் இந்த ஷாட் எடுக்கிறதுக்கு மொத்தம் 3 பேர் 4 பேர் காரணம்னா, ஒன்று செல்வா, ஒன்று ஏகாம்பரம், ஒன்று எடிட்டர் பிரவீன். ஏன்னா இது இது மட்டும் ஒரே ஒரு விஷயம் சொல்லணும். என்னென்னா, நான் இந்த ஷாட் எடுக்கணும்னு முடிவு பண்ணியாச்சு, கேமரா வச்சாச்சு, போய் நின்றாச்சு. எடுக்க போகையில் சிஜி டீம் ஓடியாந்தாங்க. சார் இலையெல்லாம் ஆடக்கூடாது சார், அப்புறம் காற்றடிக்கக்கூடாது சார், முடி பறக்கக்கூடாது சார், வேஷ்டி ஆடக்கூடாது சார். என்ன லூஸாக என்ன, நான் எடுக்க போகிற நேரத்தில் இப்போ வந்து சொல்கிறேன், முதலே சொல்லியிருக்கலாம் இல்லையா? அப்போ ஏகாம்பரம் சொன்னேன், நான் தான் முதலே சொன்னேன், நீ தானடா கேட்க மாட்டேன்ட்டா அப்படின்னாரு. இல்லைண்ணே, என்ன எனக்கு தெரியல, எடுத்துருவோம்னே எப்படியாச்சும். என்னென்னா, இந்த ஷாட் மித்த படங்களில் வரலாம், இல்லை எடுத்திருக்கலாம், ஹாலிவுட்லேயும் எடுத்திருக்கலாம். இதனுடைய ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, எல்லாருமே இன்டோரில் எடுத்திருப்பாங்க, க்ரீன் மேட் போட்டு எடுத்திருப்பாங்க. அதுக்கு கிட்டத்தட்ட 3-4 மாதம் வேலை பார்த்துருப்பாங்க, பயிற்சி எடுத்திருப்பாங்க, ரிஹர்சல் பண்ணி எல்லாம் பண்ணியிருக்காங்க. நாங்கள் வெறும் சாதாரண கேமரா. ஆனால் ஷாட் வைக்கிறதுக்கு முன்னாடி மரம் ஆடுது, இலை ஆடுது, எல்லாம் 3 ஷாட் முடிஞ்சிச்சு. 4வது ஷாட் உட்காடுறேன், கடவுளை கும்பிட்டேன். இது உண்மை நடந்தது. கடவுளே, நான் படம் எடுக்கிறேன், எனக்கு எதையாவது உதவி பண்ணு, நான் இது வரைக்கும் உன்ட்ட கேட்கலன்னு நான் வெளிப்படையாக சொல்கிறேன். ஒரு மந்திரம் சொல்லி உட்காந்தேன். கடவுள் சத்தியமா, ஒரு இலை, ஒரு முடி, கடையில் இருக்கும் பேப்பரு, மரம், ஆலமரம், அத்தனை விழுதுகளும் ஒரு விழுது கூட ஆடலை. தூரத்தில் இருக்க மரம், இலை ஒன்று கூட ஆடலை. இயற்கை எனக்கு அன்னைக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுச்சு, இயற்கை சப்போர்ட் பண்ணுச்சு. அப்படியே நின்றுச்சு. ஷாட் எடுத்து என்னுடைய யூனிட்டில் இருக்க எல்லாருக்குமே தெரியும், என் கூட அன்னைக்கு பணியாற்றிய அத்தனை பேருக்கும் தெரியும். ஒரு இலை, ஒரு இது எதுவுமே ஆடலை, கீழே இருக்க தூசி பறக்கலை. அப்படியே நினச்சி அந்த ஷாட் எடுத்து முடித்தோம். அப்படியே காற்றடிக்குது, இலை ஆடுது, மரம் ஆடுது. ஆனால் நம்ம ஜெயிச்சிருவோம் உங்களுக்கு, இயற்கையை நமக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படின்ட்டு. இது வரைக்கும் மிக பொறுமையாக எனக்கு ஆமாம், என்னுடைய ஆர்ட் டைரக்டரை பற்றி நான் சொல்லித்தரணும். ஆர்ட் டைரக்டர், காஸ்டியூம் டிசைனர் சங்கீதா, இன்னும் யாரையாவது விட்டுருந்தேன்னா மன்னிச்சிருங்க. நான் முத்துக்குமார். அதாவது இப்போ ஓவர் த ஃபோனில் வந்து எல்லா பாட்டையும் எழுதி கொடுத்துருவோம், அவ்வளவு பெரிய புத்திசாலி. என் பங்காளி ஸ்னேகன், லலிதானந்த், எல்லாருக்கும் என் மனமார்ந்த நன்றி. இவ்வளோ நேரம் பொறுமையாக என் பேச்சை கேட்டு உட்கார்ந்துருந்த டிவி, மீடியா, பத்திரிகை நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம். YouTube viewers, subscribe to Red Bricks.